நான் எந்த கிரீமும் போட மாட்டேன். நைட் கிரீம், டே கிரீம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் எதுவுமே நான் போட மாட்டேன். ஆனால் என் ஸ்கின்னு வந்து க்ளோவாக தெரியணும். யாராவது பார்த்தா மேக்கப் போடாத மாதிரியே தெரியணும், ஆனால் க்ளோவாக தெரியணும், ஒரிஜினல் ஸ்கின்னாக தெரியணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட இந்த ரெமெடி கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான ரெமெடி தான். ஆனால் சன்ஸ்கிரீன் கன்ஃபார்மாக போடணும். போடாமல் இருந்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து உங்களோட ஸ்கின்னு வந்து இன்னும் வந்து டேமேஜ் ஆகும். சன்ஸ்கிரீன் ஏதாவது யூஸ் பண்ணிக்கங்க. சீரம் மாதிரி சொல்கிறேன், நைட் வேணால் யூஸ் பண்ணி பாருங்க. கேரட் எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் இப்போ ஒரு வீடியோ போடுறேன். கேரட் எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு தோல் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே மிக்சியில் நல்லா அடிச்சுக்குங்க. அது கூட ஆலிவ் ஆயிலும், கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், கொஞ்சோண்டு ஆலிவேரா ஜெல்லு, கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, ஆலிவ் ஆயில் அதிகமாக இருக்கணும், மற்ற எல்லாமே கம்மியாக தான் இருக்கணும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆயில வந்து சிம்லே வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த எசன்ஸ் வெளியில வர்ற வரைக்கும் விட்டுரு. அதை வந்து நீங்க ஒரு பவுல்ல வந்து வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணலாம். நைட் யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஆயில் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ண வேணாம். இதுல ஆயில் கண்டென்ட் தான் அதிகமா இருக்கறனால ஆயில் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ண வேண்டாம். இதை வந்து நைட்டு போட்டுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. எவ்வளவுக்கு மசாஜ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் பண்ணி மசாஜ் பண்ணிட்டு விட்டுருங்க. காலையில எப்பயும் போல குளிச்சுக்குங்க. இதை ரெகுலரா பண்ணீங்கன்னா நீங்க காலையில சன்ஸ்கிரீன் மட்டும் போட்டா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. உங்க ஸ்கின் க்ளோ ஆகிறத நீங்களே பாப்பீங்க. அக்கா இதுவும் பண்ண எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னா என்கிட்ட 2 சீரம் இருக்கு. நார்மல் சீரமும் இருக்கு, அதுக்கப்புறம் குங்குமாதிய சீரமும் இருக்கு. இது 2ஓட பெனிஃபிட் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். அது வேணும்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என் நம்பருக்கு மெசேஜும் பண்ணுங்க. தேங்க்யூ.